Hello friends, welcome back to my channel. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு டேட் ஆகஸ்ட் 9 டைம் 10:33 ஆகுது. இன்னைக்கு ஃபின் நிஃப்டியில் லைவ் ட்ரேட் பார்த்துடலாம். இவ்வளோ நாளாக பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஃபின் நிஃப்டியில் நான் ட்ரேட் பண்ணுறேன். அதுக்கு ரீசன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டாங்க, ஃபின் நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பிகினர்ஸ்க்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. அதனால் நான் வந்து ஃபின் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நான் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்புறம் ஒரு சில நண்பர்கள் வந்து வீடியோ குவாலிட்டி வந்து சரியில்லைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து 1080 பிக்சலை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் நல்லா கிளாரிட்டியாக நீங்கள் வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ டைம் வந்து இப்போ 10:34 ஆகுது. நான் வந்து ஓப்பனிங் ட்ரேட் வந்து நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன். அதாவது ஃபின் நிஃப்டியில் 20,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட் ஆப்ஷனில் ஒரே ஒரு லாட் வந்து நான் பை பண்ணியிருக்கேன். பை பண்ணி முடிச்சு ட்ரேட் நான் பண்ணி முடிச்சிட்டேன். லைவ் ஓப்பனிங் ட்ரேடு. பிகினர்ஸ் யாரும் லைவ் ஓப்பனிங் ட்ரேட் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். உங்களுக்கு டைரெக்ஷன் வந்து அந்த டைமில் வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் பண்ணணுன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து லைவ் ஓப்பனிங் ட்ரேட் வந்து எடுக்கலாம். ஓகே, நான் வந்து இப்போ 9:26க்கு வந்து என்ட்ரு ஆகியிருக்கேன். ஃபின் நிஃப்டியில் 20,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட் ஆப்ஷனில் ஒரே ஒரு லாட் வந்து நான் பை பண்ணேன். என்னோடய என்ட்ரி ப்ரைஸ் வந்து 98.45. அதுக்கப்புறம் என்னோடய எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 929.112.70. அதாவது நான் வந்து ஒரு டார்கெட் வந்து ஒரு 10 ரூபா நான் வந்து கிடச்சா போதும் நான் வந்து டிசைட் பண்ணேன். அதாவது 10 ரூபானா ஒரு 500 கிட்ட ஒரு 400-500 ப்ராஃபிட் கிடச்சா போதும் நான் வந்து டிசைட் பண்ணேன். அதே மாதிரி எனக்கு டார்கெட் வந்து ரீச் ஆகும். ட்ரேட் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 135-130 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நான் வெயிட் பண்ணியிருந்தால் எனக்கு இன்னும் ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும். இன்னும் கூடுதலாக ஒரு 800 வந்து கிடச்சிருக்கும். என்னோடய டார்கெட் வந்து ரீச் ஆகிடுச்சு. இந்த ட்ரேட் எப்படி எடுத்தேன்னா உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபின் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணுறது நான் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் ப்ரொசீஜர் சொல்கிறேன். கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பேசிக்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நார்மலாக நம்ம வந்து நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து சார்ட் வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுவோன்னா நிஃப்டி 50 அப்படி இல்லைனா பேங்க் நிஃப்டி நம்ம இந்த சர்ச் பாரில் வந்து சர்ச் பண்ண உடனே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 வந்து காமிக்குது. இதில் வந்து சார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரைஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து செக் பண்ணுவோம். என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து நம்ம சார்ட்டை பார்த்து நம்ம கொடுப்போம். ஆனால் ஃபின் நிஃப்டியில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா அதோட ஃபியூச்சர் மந்த்து, அதாவது இப்போது வந்து ஆகஸ்ட் மந்த் இருக்குது. நீங்கள் வந்து ஆகஸ்ட் மந்தோட ஃபியூச்சர் தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து ப்ரைஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது நீங்கள் வந்து சார்ட்டில் வந்து செக் பண்ணணும். இப்போ நான் ஆல்ரெடி வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஃபின் நிஃப்டி ஆகஸ்ட் மந்தோட ஃபியூச்சர் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி நீங்கள் சர்ச் பண்ணணும்னா ஃபின் நிஃப்டி நீங்கள் டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து எல்லா மந்தோட ஃபியூச்சர் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர் வந்து காமிக்குது. இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஆகஸ்ட்டுங்கிறனால நம்ம வந்து ஆகஸ்ட்டோட சார்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஓப்பன் பண்ணி வச்சதுக்கு அப்புறமேட்டு நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு அதாவது 1 hour டைம் ஃப்ரேமில் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எந்த இடத்துல அதாவது ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். சப்போர்ட் கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம வந்து கால் ஆப்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஃபின் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது ஃபியூச்சர், அதாவது இப்போ நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபின் நிஃப்டின்னு டைப் பண்ணிங்கன்னா செப்டம்பரோட ஃபியூச்சர் வந்து ஓப்பன் ஆயிரும். அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி ரெண்டுமே வந்து ஃபினான்ஸ் தான். ஆனால் ரெண்டுத்துக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா பேங்க் நிஃப்டியில் 15 குவான்டிட்டி ஒரு லாட்டில் இருக்கும். ஃபின் நிஃப்டியில் 40 குவான்டிட்டி ஒரு லாட்டில் வந்து இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பேங்க் நிஃப்டியில் வந்து அதிகமாக வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க், ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நெட்டில் வந்து சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். ஆனால் ஃபின் நிஃப்டியில் வந்து அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா HDFC பேங்க், ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஹோல்டிங்ஸு, ஸோ ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி சில ஸ்டாக்ஸும் வந்து இருக்கும். இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸு. ஆனால் வாலட்டாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் அதிகமாக இருக்கும். ஃபின் நிஃப்டியில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபின் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அதாவது நீங்கள் ட்ரேடிங்க்கு வந்து புதுசாக வரீங்க, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபின் நிஃப்டி வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா பேங்க் நிஃப்டி மாதிரி உங்களுக்கு வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்காது. உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாக வந்து ஹிட் ஆகாது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ஃபின் நிஃப்டியில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸு. உங்களுக்கு வந்து இதில் இன்னும் புரியலன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ட்ரேட் எப்படி எடுத்தேன்னா உங்கள்கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது நான் வந்து புட் ஆப்ஷனில் நான் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தேன் 98.45. நான் வந்து சார்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. கரெக்டாக இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் எனக்கு வந்து பேரிஷாக வந்து மூவ்மெண்ட் ஆகிருந்துச்சு. நான் வந்து மார்க்கெட் வந்து இன்னும் கீழே இறங்குன்னு எதிர்பார்த்தேன். அதனால் நான் வந்து புட் ஆப்ஷனில் என்ட்ரி கொடுத்தேன். நான் வந்து அதிகமாக டார்கெட் வைக்கல, ஒரு 10 ரூபா தான் நான் வந்து டார்கெட் வந்து வச்சேன். எனக்கு வந்து கரெக்டாக வந்து
ஒரு 500 ப்ராஃபிட் வரவும் நான் ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ தான் நான் வந்து ட்ரேட் பண்ணேன். ஸோ இன்னும் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் நான் அதுக்கு முன்னாடி ட்ரேட் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நான் மறுபடியும் ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நமக்கு டைம் இன்னும் இருக்குது. டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10:56 தான் ஆகுது. இன்னும் நமக்கு நிறைய டைம் இருக்கிறதுனால நம்ம வந்து வெயிட் பண்ணிவிட்டு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா மறுபடியும் நான் ட்ரேட் பண்ணி அதை எப்படி பண்ணேன்னு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து இதில் இன்னும் புரியலைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நான் ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக 11:06 ஆகுது. இந்த லெவல் வரைக்கும் வரும் நான் சொன்னேன். அதே மாதிரி மார்க்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டுருக்கு. இப்போது அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன், FinNiftyயில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இதை நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50யில் வீக்லி கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கு இருக்கும். ஆனால் FinNiftyயில் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி இருக்கும். இதை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போது நீங்கள் வந்து ட்ரேட் வந்து பண்ணுறீங்கன்னா இப்போது இந்த கேண்டில் வந்து 1 hour கேண்டில் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20,093 இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ட்ரேட் எப்படி எடுக்கணும்னா, இப்போ புட் ஆப்ஷன் வந்து நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா FinNifty டைப் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதாவது 20,000 நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த வாரம் கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 14th வந்துருச்சு. ஸோ அதை நீங்கள் வந்து பை பண்ணிவிட்டு என்ட்ரி கொடுக்கலாம். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ கால் சைடு இருக்குனாலும் அதே மாதிரி எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் வந்து கொடுக்குறீங்களோ அதை கொடுத்ததுக்கப்புறமேட்டு அந்த கான்ட்ராக்ட் என்றைக்கு எக்ஸ்பைரி ஆகுதோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் அடுத்து ஒரு ட்ரேட் வந்து நான் எடுத்தேன். அதாவது 11:05க்கு நான் என்ட்ரானேன் 141.25க்கு. அதுக்கப்புறமேட்டு 11:06க்கு வந்து எக்ஸிட் ஆகிட்டேன் 146.15க்கு. இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 766 வரைக்கும் இருக்குது. ஸோ என்னோடய என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 141, எக்ஸிட் வந்து 146. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 151 கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ நான் வெயிட் பண்ணி தான் எனக்கு வந்து 1000 rupees கிட்ட ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும். இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் வந்து 766 வந்து இருக்குது. ஏன்னா என்னோடய கேபிட்டல் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து ரிஸ்க் எடுக்க முடியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த லெவல் வரைக்கும் வந்துருச்சு. இதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இது வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி இந்த இடத்துல வந்து ஜோன் இருக்கனால சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படியே மேலே கூட போகலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம், அவசரப்பட வேண்டாம். இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் வந்து 766 இருக்குது. டைம் இப்போ சரியாக 11:16 ஆகுது. மார்னிங் நான் என்ட்ரி கொடுக்குறப்போ 98.45ல் இருந்த ப்ரைஸு இப்போ வந்து 148 கிட்ட வந்துருச்சு. அப்ராக்சிமேட்டாக 50 ரூபா. ஒரு லாட்டில் 40 குவான்டிட்டி, 40 × 50 போட்டால் 2000 ரூபாய் லாபம் எடுத்துருக்க முடியும். இருந்தாலும் என்னோடய கேபிட்டல் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து ரிஸ்க் ரிவார்டு வந்து செட் பண்ண முடியும். நான் வந்து டார்கெட் வந்து இது வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அச்சீவ் ஆகிடுச்சு. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ட்ரி கொடுக்கலாம். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 11:52 ஆகுது. இப்போ வரைக்கும் ஓவரால் ப்ராஃபிட் வந்து 766 வரைக்கும் இருக்குது. இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு என்ட்ரியும் நான் கொடுக்க போகிறதில்ல. நான் டே வந்து இதோட க்ளோஸ் பண்ணுறேன். நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன் டார்கெட் வந்து இது வரைக்கும் வரணும். அதே மாதிரி டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமேட்டு லேப்டாப் அப்புறம் மொபைல் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஏதாவது ஒர்க் இருந்தால் அதை பார்க்கறது ரொம்பவே நல்லது. ஒருவேளை நம்ம லாஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருந்தால் நம்ம வந்து மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக. ஆனால் இப்போ வந்து ப்ராஃபிட் வந்து நான் 766 வந்து நான் புக் பண்ணியிருக்கேன். நேற்று வந்து லாஸ் பண்ணியிருந்தேன், அதை நான் ஓரளவுக்கு நான் ரெக்கவர் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு இந்த ப்ராஃபிட்டே போதும். என்னோடய கேபிட்டல் வந்து எவ்வளோ இருக்குன்னா 10,000 தான். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து ரிஸ்க்கும் ரிவார்டும் நான் பண்ண முடியும். அதனால் இதுவே எனக்கு ஒரு நல்ல டீசெண்டான ப்ராஃபிட்டு. நான் டே வந்து இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு என்ட்ரி நான் கொடுக்க போகிறதில்ல. ஓகே, இந்த லைவ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.